நார்மலாக நம்ம காது கேட்டுருக்கோம். சடனாக ஒரு நாள் ஒரு கோல்டு இருக்கோ இல்லை வைரல் ஃபீவர் மாதிரி வந்திருக்கும், அவங்களுக்கு திடீர்னு ஒரு காது அடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நார்மலாக காது கேட்க முடியாது. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா உடனே போய் நம்ம ENT டாக்டர் பார்த்து என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக காது வலிச்சதுன்னா உடனே நம்ம டாக்டர் கிட்ட போக மாட்டோம். எண்ணெய் ஊற்றி பார்க்குறது, கை வைத்தியம் பண்ணுறது, பூண்டு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம். இதில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னது எல்லாமே ஆக்சுவலாக என்ன ஆகுது நமக்கு ஏஜ் ஆகும்போது? ஏன் வந்து நல்லா இருக்க காது இந்த பிரச்சனை பண்ணுது? இது என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த உள்காதில் டயபெட்டிஸ்க்கும் காதுக்கும் என்ன சொல்லுங்க? நான் சொன்ன மாதிரி ஒன்று அது விசில் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் வெங்கட கார்த்திகேயன் இருக்காங்க. இவங்க ஒரு ENT டாக்டர். அது மட்டும் இல்லாமல் ஹெட், நெக் அண்ட் ஸ்கல்பை சர்ஜரியில் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர். வணக்கம் சார். வணக்கம் சார். காது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? காது வந்து நம்ம ஏற்கனவே திருவள்ளுவர் சொன்ன மாதிரி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அது நம்ம காதுன்னு எடுத்துட்டோம்னா அதனோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்குறப்ப வெளிக்காது, நடுக்காது, உள்காது அப்படின்னு 3 வகையாக பிரிப்போம். இந்த வெளிக்காதில் பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா வேக்ஸ் பில்டப் ஆகிறது, இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஸ்கல்பேஸ் ஆஸ்டியோமைலிட்டிஸ் சொல்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ எலும்பு அரிக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது. இது வந்து எக்ஸ்டர்னல் இயரில் வருது, அது வெளிக்காதில் வருது. நடுக்காதை பொறுத்த வரைக்கும் இல்லை நடுக்காதையும் வெளிக்காதையும் செப்பரேட் பண்ணுற இயர் ட்ரம் இல்லை திரையில் ஹோல் உள்ள பார்த்துருப்போம். அந்த இயர் ட்ரம் பெர்ஃபரேஷன் சொல்கிறது. சில சமயம் அந்த கொலஸ்டமான்னு சொல்லிட்டு எலும்பு அரிக்கக்கூடிய ஒரு நோய் அது வரும். இது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம போன் ஃபிக்ஸ் ஆகி ஆட்டோஸ்க்ளிரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அவங்களுக்கு காது கேட்காமல் போகலாம். அது காமனாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம். குழந்தைங்களில் பார்த்திங்கன்னா நடுக்காதில் நீர் கோத்துக்கிட்டு ஆட்டைட்டிஸ் மீடியா வித் எஃப்யூஷன் சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு இந்த அடினாய்டு சதவழிச்சு இருக்கிறப்ப காதையும் மூக்கையும் கனெக்ட் பண்ணுற டியூப், யுஸ்டேஷன் டியூப் சொல்லுவோம். அங்கே அடினாய்டு வளர்ந்து அது பெருசாகி அந்த டியூப்பை பிளாக் பண்ணி அதனால் அவங்களுக்கு நடுக்காதில் நீர் கோத்துக்கிட்டு அவங்களுக்கு பெயின் வரதோ வலி வரதோ இல்லை காது கேட்காம போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது ஒரு மிடில் இயரில் வர பிரச்சனை. இன்னர் இயர் இல்லை உள்காதை பொறுத்த வரைக்கும் உள்காதுக்குள்ளே ரெண்டுமே இருக்குது. ஆர்கன் ஆஃப் ஹியரிங், காது கேட்கக்கூடிய அந்த உறுப்பும், பேலன்ஸ் சமநிலையை செயல்படுத்தக்கூடிய உறுப்பும் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஹியரிங் ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆனிச்சுன்னா ஹியரிங் லாஸ் வரும். அது வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் சொல்லுவோம். பேலன்ஸ் ஆர்கன் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா அதனால் வர கண்டிஷன் வந்து வெர்டிகோன்னு சொல்லுவோம். இது மாதிரி காது வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. காதில் என்ன பிரச்சனைனாலும் ரொம்ப பேசிக்காக எனக்கு காது வலிக்கும். வேறு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அதில்? நான் சொன்ன மாதிரி ஒன்று வலிக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கப்ப இயர் டிஸ்சார்ஜ் வரலாம், சீல் வரலாம். அந்த சீல்லையே 2 விதமாக பார்க்கணும் நம்ம. சீல் சில பேருக்கு ஒரு தண்ணியாக ஒரு மியூகாய்டாக வரும், சில பேருக்கு பிளட் ஸ்டெயின்டாக வரும். பட் யாருக்கெல்லாம் அது ஸ்மெல்லோடு வருதோ, ஒரு துர்நாற்றத்தோடு வந்ததுன்னா அது எலும்பு அரிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம். ஸோ அதை கொலஸ்டமான்னு சொல்லுவோம். அவங்கள வந்து உடனே வந்து ENT டாக்டர் அணுகி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்க்கு அவங்க சீக் பண்ணணும். இல்லை, இவ்வளோ சீரியஸான பிரச்சனைலாம் வரும்னே நீங்கள் சொல்லி தான் தெரியுது. இப்போ நீங்கள் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு? ஓகே, என்னோட ENTயில் ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நியூரோட்டாலஜிங்கிற ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதில் நான் சொன்ன மாதிரி ஹியரிங் லாஸ் இருக்கவங்களுக்கு 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து காது கேட்கும் திறன் இல்லாமல் பிறக்கலாம் பிறவிலேயே. அவங்களுக்கு வந்து அது வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் 2 காதுலையும் நடக்கலாம். அது ஜெனட்டிக்காக வரலாம், ஜெனட்டிக்காக இல்லாமலும் வரலாம். ஒரு பரம்பரை நோயாக வரலாம், இல்லை அது இல்லாமலும் வரலாம். இல்லை குழந்தைகளுக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஒரு மெனிஞ்சைட்டிஸ் சொல்கிற இன்ஃபெக்ஷன் மூலமாக வரலாம். இல்லை சில பேருக்கு மருந்துகள் மூலமாக, ப்ரெக்னென்சி டைம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக, காதை பாதிக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் வரலாம். இது மாதிரி பலவிதமான காரணங்களால் அந்த ஹியரிங் லாஸ் இல்லை காது கேட்கும் திறன் கம்மியாகலாம். காது கேட்கும் திறன் கம்ப்ளீட்டாக கம்மியானவங்களுக்கு இந்த ஹியரிங் எய்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் கூட அது அவங்களுக்கு உதவாது. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம முதலே நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா, அவங்களுக்கு அந்த ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணோம்னா
நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட்ங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு காது கேட்க வைக்கலாம். அது நம்ம ஏன் அது இம்பார்ட்டண்ட்னா, அதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறது 1 இயர்க்கு உள்ளே நம்ம டயக்னோஸ் பண்ணால் அந்த குழந்தைங்க நார்மல் காது கேட்குற சக்தியோட அவங்க டெவலப் ஆவாங்க. அவங்களுக்கு ஏன்னா நம்ம காது குழந்தைங்களுக்கு கேட்டால் தான் அவங்களுக்கு பேசவும் முடியும். பிகாஸ் நம்ம ஹியரிங் சென்டரும் ஸ்பீச் சென்டரும் பிரெயினில் வந்து கனெக்ட் ஆனால் தான் அவங்களால நார்மல் லாங்குவேஜ் டெவலப் ஆக முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வி ஹேவ் டு டயக்னோஸ் தம் early. இவங்களை முதல்ல நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் 1 இயர் ஏர்லியாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டன்ட். ஸோ 1 இயர்லேயே அந்த ஏஜ் ஆஃப் 12 months முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த குழந்தைகள் நார்மல் குழந்தைங்களா நல்ல காது கேட்கக்கூடிய லாங்குவேஜ் நல்ல டெவலப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்காது. ஆனால் இது 1 இயர்க்குள்ளே இதை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பாசிபிள்? நம்ம இதுக்குன்னு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மெயினாக சொல்கிறது நியூரிட்டல் ஸ்க்ரீனிங்லேயே நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு பிறக்கிற குழந்தைக்கும் நம்ம ஹியரிங் ஸ்க்ரீனிங் பண்ண வேண்டியது அவசியம். ஒன்று வந்து ஆட்டோகோஸ்டிக் எமிஷன்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. இன்னொன்று ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. இது 2 டெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நார்மலாக காது கேட்குதா இல்லையாங்கிறது. அப்படி கேட்காத குழந்தைங்களுக்கு நம்ம ஃபர்தர் எவாலுவேஷன் பண்ணி அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணலாம். இது வந்து நான் சொன்னது குழந்தைங்களுக்கு. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நியூரோட்டாலஜியில் பெரியவங்களுக்கு நம்ம வீட்டிலே பார்த்துருப்போம். முதியவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காது கேட்காம கஷ்டப்படுவாங்க. காது கேட்குறது வந்து நாட் ஓன்லி அவங்கள ஒரு ஐசோலேட் பண்ணிடும் மற்றவங்கள்ட்டேருந்து. நாமளாக ஒரு டிவி பார்க்க முடியாது, ஒரு ஃபங்க்ஷனில் போய் பேச முடியாது, அவங்களுக்கு சோஷியலாக அவங்க ஐசோலேட் ஆகிடுவாங்க. அவங்களோட காக்னிஷன் அறிவுத்திறனும் கம்மியாகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஹியரிங்கும் காக்னிஷனும் ரெண்டும் லிங்க்டு. ஸோ அவங்களுக்கு வயசானவங்களுக்கு காது கேட்கும் திறன் கம்மியாகி அவங்க எதுவுமே ஆம்ப்ளிஃபிகேஷன் ஹியரிங் எய்டோ இல்லை காக்லியர் இம்ப்ளான்ட்டோ யூஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு சோஷியலாக ஐசோலேட் இடக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்களோட காக்னேட்டிவ் பவரும் கம்மியாகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மெமரி பவர் கூட லிங்க்டு தான். ஸோ ஒரு ஹியரிங் லாஸ் ஒரு லெவலில் இருக்க வரைக்கும் அவங்க ஹியரிங் எய்ட்ஸ்னால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ சில பேருக்கு 2 காதுமே இந்த நரம்பு அஃபெக்ட் ஆகி ஹியரிங் லாஸ் வந்து ஹியரிங் எய்ட்னால பெனிஃபிட் அடைய முடியாது. அவங்களுக்கு நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களால நல்ல காது கேட்க முடியும். அவங்க நார்மல் லைஃப்குள்ளே அவங்க திருப்பி வர முடியும். ஆக்சுவலாக என்ன ஆகுது நமக்கு ஏஜ் ஆகும்போது ஏன் வந்து நல்லா இருக்க காது இந்த பிரச்சனை பண்ணுது? இது என்ன நான் சொன்ன மாதிரி இந்த உள்காதில் ஒரு நத்தை எழும்பு மாதிரி ஒரு காக்லியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் சின்ன சின்ன ஹேர் செல்ஸ் சின்ன ஃபைன் நரம்புகள் இருக்குது. நம்ம சில பேருக்கு ஏஜ் ரிலேட்டட் அந்த நரம்புகள் வந்து என்ன ஆகுதுன்னா வீக் ஆகிடுது. அதனோட நம்பர்ஸ் வந்து கம்மியாயிடுது. அது தவிர நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், எக்ஸ்போஷர் டு லவுட் நாய்ஸ் அதனால கூட அது கம்மியாகலாம், மெடிசின்ஸ்னால கம்மியாகலாம், டயபெட்டிஸ்னால கம்மியாகலாம். ஸோ இது எல்லாமே அந்த பாப்புலேஷன் கம்மியாகி அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் வருது. இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்னால வரதோ டயபெட்டிஸோ அப்போ அவ்வளோ ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப சின்னவங்களுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கா? பாசிபிலிட்டி இருக்குது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அஃபெக்ட் ஆகி ஓல்ட் ஏஜில் நிறைய அஃபெக்ட் சான்சஸ் இருக்குது. சின்னவங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சடன் ஆன்செட் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்கிற ப்ராப்ளம். அவங்களுக்கு என்னென்னா இப்போ நார்மலாக அவங்க காது கேட்டுருக்கோம், சடனாக ஒரு நாள் ஒரு கோல்டு இருக்கோ இல்லை வைரல் ஃபீவர் மாதிரி வந்திருக்கும், அவங்களுக்கு திடீர்னு ஒரு காது அடைச்ச மாதிரி இருக்கும், காது கேட்க அவங்களால நார்மலாக காது கேட்க முடியாது. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா உடனே போய் நம்ம ENT டாக்டர் பார்த்து என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நர்வ் ஹியரிங் லாஸாக இருக்கிறப்ப நரம்பு சம்மந்தப்பட்ட ஹியரிங் லாஸாக இருக்கிறப்ப நம்ம ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட்ஸ் இல்லை ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை நார்மல் ஆக்க முடியும். அதை நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணணும். அது இன்னர் இயர் ஸ்ட்ரோக்குன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு அக்யூட் எமர்ஜென்சி. சப்போஸ் ஒருத்தருக்கு நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு, திடீர்னு ஒரு யங் ஏஜ் 30-35 இயர்ஸ் அவர் ஒரு காது மட்டும் கேட்கல ஃபாலோயிங் அ கோல்டு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி அது வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸான்னு பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணணும். இது எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட் பண்ணுறோமோ, இப்போ ஒன் வீக்கில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ட்ரீட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ இதே இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு 3 months கழிச்சு வராங்கன்னா அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால தான் இது இம்பார்ட்டன்ட். பொதுவாக காது வலிச்சதுன்னா உடனே நம்ம டாக்டர் கிட்ட போக மாட்டோம். எண்ணெய் ஊற்றி பார்க்குறது, கை வைத்தியம் பண்ணுறது, பூண்டு வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். இதில் இதெல்லாம் பண்ணக்கூடாது.
எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் சொன்னது எல்லாமே. ஸோ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, இது நம்மளே நம்ம சரி பண்ணிக்கலாம், இதுக்கு தேவையில்லைங்கிற அந்த ஒரு நினைப்பே வந்து காதுக்கு வந்து டேஞ்சர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இயர் க்ளீன் பண்ணுறது, இயர் வேக்ஸ்க்குன்னு வச்சு க்ளீன் பண்ணுறப்ப யூஆர் ஆர் டேக்கிங் அவுட் த வேக்ஸ். அதை எடுத்து பார்க்குறப்ப அந்த பட்ஸில் கொஞ்சம் வேக்ஸ் இருக்கலாம், பட் யூஆர் புஷிங் த வேக்ஸ் டீப் இன் சைட். அது வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். அதே மாதிரி எக்ஸ்போஷர் டு லவுட், இது நீங்கள் சொல்கிற அந்த ஆயில் போடுறது, இல்லை சூடாக கொதிக்க வச்சு ஆயில் போடுறது, பூண்டு வைக்கிறது, அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அது இயர்ட்ரம் அஃபெக்ட் பண்ணி பர்ஃபரேஷன் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது, ஹியரிங் லாஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் அதிகமாகக்கூடிய சான்சஸ் இருக்குது. எல்லாமே அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப வேக்ஸாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட வரணும். ஸோ வந்து ஏன்னா பேசிக்கலாக உள்ளுக்குள்ளே போகிறப்ப நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் நீங்கள் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அது டாக்டர்ஸ் பார்த்துட்டு அது ரெண்டு விதமாக இருக்கும். ஒரு இம்பேக்டடாக ஹார்டாக இருக்கிறப்ப நம்ம வேக்ஸ் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக செக்ஷன் கிளீனிங் பண்ணிடலாம். அண்டர் விஷன் பார்த்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப கேஷுவலாக நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு எறும்பு போயிடும், ஏதாவது பூச்சி போயிடும், உடனே நம்ம வேறு ஏதாவது பண்ணி அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்போல்லாம் என்ன பண்ணணும்? அதுவுமே பண்ணக்கூடாது, டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணுறப்ப யூஆர் காசிங் டேமேஜ் டு த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்சைட். காதுக்கும் ஹெட்டேக் வர்றதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நான் சொன்ன மாதிரி இது இந்த மாதிரி ஒரு காதில் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை நான் சொல்கிற எலும்பு அரிக்கிற நோயோ இருந்து அவங்களுக்கு தலைவலி இருப்ப அதை நம்ம ஒரு சீரியஸ் சைனை பார்க்கணும். ஏன்னா அதுலேருந்து பிரெயினுக்கு இன்ஃபெக்ஷன் போகுதா, இல்லை அந்த இன்ஃபெக்ஷன் பரவுதா, அதனால பெயின் வருதாங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம சொல்கிற இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த இயர் இன்ஃபெக்ஷன் அதனால வருது, அப்போ ஹெடேக் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது தவிர பல கண்டிஷன்ஸ் அந்த உள்ளுக்குள்ளே போனில் அரிக்கிறப்ப இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு போனை அரிச்சிட்டு போகிறப்பையும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. அந்த பிரெயினோட கவரிங் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப, மெனிஞ்சைட்டிஸ் சொல்கிற இன்ஃபெக்ஷன் வரப்ப அப்பயும் தலைவலி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எதனால் நம்ம பார்க்கணும், நம்ம ஒரு பாடி பார்ட்டையுமே கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணுவோம்ல, அது மாதிரி காதை கேர் பண்ணணும்னா நீங்கள் இதை பண்ணுங்கள் இல்லை இதை பண்ணாதீங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா? காதை பொறுத்த வரைக்கும் பட்ஸ் போடக்கூடாது. ஹோம் ட்ரீட்மெண்ட் ஃபார் நீங்கள் சொன்ன எந்த விதமான ஆயிலோ, சூட வச்ச ஆயிலோ, பூண்டோ உள்ளுக்குள்ளே வச்சு எதுவும் க்ளீன் பண்ணக்கூடாது. அப்புறம் லவுட் நாய்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ கான்ஸ்டண்ட்டாக ப்ளூடூத்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நாட் ஓன்லி லவுட் நாய்ஸ், ப்ரொலாங் டியூரேஷன். லவுட் நாய்ஸும் கம்மி பண்ணிக்கணும், ப்ரொலாங் டியூரேஷனும் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா we can preserve அவாய்ட் எக்ஸ்போஷர் டு த லவுட் நாய்ஸ். எங்கெல்லாம் அதிகபட்ச சவுண்ட் இருக்கோ அந்த லெவல்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது காதுகளுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அவங்க சுகர் லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயபெட்டிஸ்க்கும் காதுக்கும் என்ன சொல்லுங்கள்? நான் சொன்ன மாதிரி ஒன்று அது இன்னர் இயர் அஃபெக்ட் பண்ணி ஹியரிங் லாஸ் காஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டர்னல் இயரில் நான் சொன்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் பேஸ் ஆஸ்டிமாலிட்டிஸ் சொல்கிற இது இன்ஃபெக்ஷனை அக்ரவேட் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு அந்த எலும்பு ஸ்கல் பேஸ் கபாலத்தின் அடிப்பகுதியில் போய் பரவி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகப்படுத்தலாம். அதனால பலவிதமான ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு சிவியர் இயர் பெயின் இருக்கும். சில சமயம் அவங்களுக்கு அந்த கிரேனியல் நர்வ் சொல்கிற ஃபேஷியல் நரம்பு அஃபெக்ட் ஆகலாம், வாய் இப்படி கொடிக்கூடிய சான்சஸ் இருக்குது. மற்ற கிரேனியல் நர்வ்ஸ் எது ஸ்வாலோயிங், ஸ்பீச்சு, அதுக்குரிய ரெஸ்பான்சிபிள் கிரேனியல் நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணி ஸ்வாலோயிங் ப்ராப்ளம், ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். இன்ஃபெக்ஷன் பரவி பிரெயின்குள்ளே பரவி அவங்களுக்கு இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் டயபெட்டிஸ் வரவங்களுக்கு ஒரு இயர் பெயினோ இல்லை இயர் டிஸ்சார்ஜோ ரொம்ப நாளாக இருக்கிறப்ப அவங்க உடனடியாக போய் நம்ம இஎன்டி டாக்டர் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.